வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஐநா சபையின்படி ஒரு குழந்தை என்பது எந்த வயதை நிறைவு செய்திருக்க கூடாது? ஆன்சர் 18 ஆண்டுகள். ஆங்கில மொழியியல் ஆய்வகங்கள் 6029 உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் அமைக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஆங்கில மொழியியல் ஆய்வகங்கள் 6029 உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் அமைக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. கூற்று மற்றும் காரணம். 1956ஆம் ஆண்டு பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம், பள்ளிகளில் இடைநிற்றலை தவிர்க்க. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். தமிழ்நாடு 1076 கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு 1076 கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை கொண்டிருக்கிறது. பின்வருவனவற்றுள் குறிப்பிடப்படும் மாவட்டம் மற்றும் நீர்வீழ்ச்சிக்கான எந்த இணை சரியாக பொருத்தப்படவில்லை? சரியாக பொருந்தாத இணை தேனி கும்பக்கரை என்பது தவறானது. யாருடைய பிறந்த நாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் அபுல் கலாம் ஆசாத். தேசிய கல்வி நாள் அபுல் கலாம் ஆசாத்தின் பிறந்த நாள். ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் எந்த ஆண்டு சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமை தாங்கினார்? டிசம்பர் 1884ஆம் ஆண்டு. நான் நாத்திகன் ஏன் என்ற புத்தகத்தை எழுதியவர் பகத்சிங். 1976இல் காமராசருக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் பாரத ரத்னா விருது. ரவீந்திரநாத் தாகூர் தனது அரச பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி ஜாலியன் வாலாபாக் படுகொலை. யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? ஆன்சர் கொல்லாதவன். கொல்லாதவனுடைய உயிரை பறிக்க யமன் கூட தயங்குவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்களாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? நல்ல குழந்தைகள். நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்களாக நல்ல குழந்தைகளை வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலி தாயாக குறிப்பிடுகிறார்? ஆன்சர் செல்வம். அருள் என்னும் குழந்தைக்கு செல்வத்தை செவிலி தாயாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையவருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? இன்பம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1852ஆம் ஆண்டு. பெரியார் ஈவே ராவுடன் தொடர்பு இல்லாத இதழ் தேசபக்தன். விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார்? அனிச்ச மலர். சரியான பொருந்தும் வகையை கண்டுபிடி. சரியான பொருத்தங்கள் 2 மற்றும் 4. சமத்துவத்தின் தந்தை காரல் மார்க்ஸ். பற்றாக்குறை இலக்கணத்தின் ஆசிரியர் இலையனஸ் ராபின்ஸ். சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் டாடா கன்சல்டன்சி. இளைய பெருங்கடல் எனப்படும் பெருங்கடல் தென் பெருங்கடல். இளைய பெருங்கடல் எனப்படுவது தென் பெருங்கடல். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் எப்போது தொடங்கப்பட்டது? செப்டம்பர் 2021. தேசிய குடற்புழு நீக்க நாள் பற்றிய சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். 1 மற்றும் 2 சரியானவை. தேசிய குடற்புழு நீக்க தினம் 2015இல் அமல்படுத்தப்பட்டது. 1 முதல் 19 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பொருந்தும். ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் சமீபத்திய லோக்சபா பொதுத் தேர்தலில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் செலுத்தப்பட்ட மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் எத்தனை சதவீதம் பெற்றிருக்க வேண்டும்?
6% பெற்றிருக்க வேண்டும். 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரோ இத்திட்டத்தை செயல்படுத்தியது. ஏவப்பட்ட கலத்தின் பெயர் LVM-3. எது சர்தார் சரோவர் திட்டத்திலிருந்து பயனடையும் மாநிலம் அல்ல? ஆன்சர் பஞ்சாப். சர்தார் சரோவர் திட்டத்தில் பயனடையும் மாநிலங்கள் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு நர்மதை ஆறு. இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு நர்மதை ஆறு. தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் இன்சாட்-1B. ஹரப்பாவிற்கு முதலில் பொது ஆண்டு 1826இல் வருகை தந்தவர் சார்லஸ் மேசன். டேஷ் கரிகாலனுடைய ஆட்சியின் சிறப்பு பற்றி விரிவாக கூறுகிறது. ஆன்சர் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை கரிகாலனுடைய ஆட்சியின் சிறப்பு பற்றி விரிவாக கூறுகிறது. சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். சரியான பொருத்தங்கள் 2 மற்றும் 3. உமறு புலவர் சீராபுராணம், வீரமாமுனிவர் தேம்பாவணி, மணிமேகலை சீதலை சாத்தனார். மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. சுதந்திர உரிமை, சமய சார்பு உரிமை, அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, சொத்துரிமை. மாறுபட்ட ஒன்று சொத்துரிமை, மற்றவை அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகளை எப்போது நிறுத்தி வைக்கப்பட முடியும்? தேசிய அவசர நிலைகளின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் நிறுத்தி வைக்கப்பட முடியும். சரியான குறிப்புகளை குறிப்பிடுக. சரியானவை 2, 3 மற்றும் 4 சரியானவை. கூற்று 2. அரசியலமைப்பின் 7வது அட்டவணை 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசுகளுக்கு வழங்குகின்றன. அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுகளின் அச்சாணியாக உள்ளது. மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகின்றது. ஆன்சர் 2, 3 மற்றும் 4. வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு ஒளிச்சேர்க்கை எனப்படும். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எவை சரியாக பொருந்தாத இணை? சரியாக பொருந்தாத இணைகள் 1 மற்றும் 3 சரியாக பொருந்தாத இணைகள். NIDDM இன்சுலின் சாராத நீரிழிவு நோய். NACO தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு. கூற்று மற்றும் காரணம். கூற்று ஜிம்னோஸ்பெர்ம் திறந்த விதை தாவரங்கள் ஆகும். காரணம் ஜிம்னோஸ்பெர்ம் தாவரங்களில் சூலானது சூற்பையால் சூழப்பட்டிருக்கும். ஆன்சர் கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் உலோகம் அல்லது உலோகங்கள் தாமிரம் மற்றும் வெள்ளி. அண்டத்தின் புவிமைய மாதிரி கொள்கையை முன்மொழிந்தவர் டாலமி. ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முறையான கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம் என்பது அலைவு இயக்கம். முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். முத்துலட்சுமி அம்மையார் மருத்துவர். இனம், பாலினம், தேசிய இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமையாகும் என கூறியது UNO. சரியான பதில்களை தேர்ந்தெடுக்கவும். பிரிட்டிஷ் ஆட்சியில் கல்வி கீழ்க்கண்டவாறு 4 காலகட்டங்களாக பிரிக்கப்பட்டது. அவை: ஆட்சியின் ஆரம்ப காலத்திலிருந்து 1813 வரை, 1813 முதல் 1853 வரை, 1854 முதல் 1920 வரை, 1921 முதல் 1947 வரை.
முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 11 ஜனவரி 2012. 11 ஜனவரி 2012. பின்வரும் கூற்றுகளில் உண்மை மற்றும் தவறை குறிப்பிடவும். இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் ஆவார். கோபாலகிருஷ்ண கோகலே அரசியல் சீர்திருத்தங்களுக்கு எதிராக இந்திய சங்கத்தை நிறுவினார். வங்காள பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தின் போது இந்தியாவில் சுதேசி இயக்கம் தோன்றியது. ஆன்சர் 1 மற்றும் 2 சரி, 3 தவறு. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். சரியான கூற்று: பெரியார் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். 1 மட்டும் சரி. அடுத்து பொறுத்துக. கட்டபொம்மன், பானர்மேன், மருது சகோதரர்கள், காலின் மெக்காலே, யூசப் கான், கேப்டன் கேம்பெல், முத்துவடுகர், கர்னல் பான்ஜோர். உலக உயிர்கள் எல்லாம் யாரை கைகூப்பி வணங்கும்? உயிர்களை கொல்லாத புலால் உண்ணாத மாந்தரை. பசி என்னும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? பகிர்ந்து உண்ணுவோரை. பசி என்னும் கொடிய நோய் பகிர்ந்து உண்ணுவோரை அணுகுவதில்லை. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். சரியான கூற்றுகள் 1, 2, 3 சரியானவை. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனைக்கோட்டை என்ற இடத்தில் சங்ககால நடுகற்கள் காணப்படுகின்றன. அரிக்கமேடு என்ற இடம் சங்ககால துறைமுகப்பட்டினமாகும். இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் 1878 வகுக்கப்பட்டுள்ளது. நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் டுடுமியான். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் இரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் உஷா மேத்தா. கூற்று மற்றும் காரணம். கூற்று: இரட்டைமலை சீனிவாசனின் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களால் சிறப்பு செய்யப்பட்டார். காரணம்: இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சமூக உரிமைகள் ஆகியவற்றிற்காக போராடினார். ஆன்சர்: கூற்று காரணம் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். 15வது நிதிக்குழுவின் தலைவர் NK சிங். கீழ்க்கண்டவற்றுள் மத்திய அரசின் பண பங்களிப்பு அளிக்காத வளங்கள். மத்திய அரசின் பண பங்களிப்பு அளிக்காத வளங்கள். தலைக்கட்டு வரி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து பொறுத்துக. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1976. ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி 1979. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. இந்தியாவின் தேசிய நாட்காட்டி டேஷ் ஆகும். ஆன்சர்: சகவருட நாட்காட்டி. உலக பசுமை நகரம் விருது 2022 பெற்றது ஹைதராபாத். சரியான பதிலை தேர்வு செய்யவும். ஜெய்நகர் குர்தா ரயில் பாதை எந்த இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்தானது? ஆன்சர்: இந்தியா மற்றும் நேபாள். கிழக்கு கடற்கரை சமவெளி பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது? மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார் என அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை என அழைக்கப்படுகிறது. ஆன்சர்: 2 மற்றும் 3. கீழ்க்கண்டவற்றில் சரியாக பொருந்தி உள்ளது எது? உயிர்க்கோள காப்பகங்கள் மாநிலம். சரியான பொருத்தம் சிம்லிபால், ஒடிசா. சிம்லிபால், ஒடிசா. எந்த ஆற்றின் குறுக்கே சர்தார் சரோவர் திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது? நர்மதா. பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தரின் செம்புச் சிலை
18 அடி உள்ளது. சூர்வம்சத்தை நிறுவியவர் ஷெர்ஷா. சிவாஜியின் அஷ்டபிரதானத்தில் தலைமை நீதிபதி என அழைக்கப்பட்டவர் நியாயதீஷ். அக்பரின் அவையில் இடம் பெற்றிருந்த சூர்தாஸ் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என பலராலும் அறியப்பட்டவர். பின்வருவனவற்றுள் தவறான இணையை தெரிவு செய்க. தவறான இணை கோனார்க் சிவன் கோவில் என்பது தவறானது. கூற்று மற்றும் காரணம். கூற்று: மாநில சட்டமன்றம் மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகும். காரணம்: முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது. ஆன்சர்: கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. கீழ்க்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கிடையேயான பிரச்சினைகளை உச்ச நீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? முதன்மை அதிகார வரம்பு. முதன்மை அதிகார வரம்பு. பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு.